இது இணையில்லாமா காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விடையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம். மகாபாரதம் என்ற இதிகாசத்தில் கொடுக்காமல் கெட்டது துரியோதனன், கொடுத்து கெட்டது கர்ணன் என்று சொல்வார்கள். வாழ்வில் எந்த நிலை வந்தாலும் தர்மம் செய்வதை விட்டுவிடக் கூடாது என வாழ்ந்து காட்டியவர் கர்ணன். எம் பள்ளி மாணவர்கள் இப்போது கொடைவள்ளல் கர்ணன் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை உங்கள் முன் அரங்கேற்றுவார்கள். காட்சி 1, கிருஷ்ணனின் அரண்மனை. கிருஷ்ணனுக்கும் குந்தி தேவிக்கும் இடையே நடக்கும் உரையாடல் இதோ. கிருஷ்ணா, என் மகன்களுக்கு 5 கிராமங்களை கூடவா தர மறுத்து விட்டது? இது என்ன நியாயம் கிருஷ்ணா? நான் என்ன செய்வது? நீதி தர்மத்தை சொன்னேன், ஆனால் எதுவும் தர முடியாது என்று கூறிவிட்டனர் கௌரவர்கள். அப்படி என்றால் இனிமேல் நான் என்ன செய்வது கிருஷ்ணா? உன் மக்கள் உன் சொத்து, முடிவு செய்வது நீங்கள் தான். அரசியாக பிறந்து அரசியாக வாழ்ந்து 5 வீர மகன்களை பெற்றெடுத்தேன். அதன் பலன் வயிற்றுச் சோற்றுக்காக பிறர் வீட்டில் வாழ்கிறேன். பயப்படாதீர்கள், இனி யுத்தம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். அதுவும் உங்கள் கையில் தான் உள்ளது. நான் பட்ட கஷ்டங்கள் போதும், என்னை காப்பாற்று கிருஷ்ணா. உனக்கொன்று தெரியுமா? உன் முதல் மகன் உயிரோடு தான் இருக்கிறான். அர்ஜுனனை அழிக்க பிறந்தவன் அவன்தான் கர்ணன். என்னது, கர்ணன் என் மகனா? ஒரே ரத்தத்தில் பிறந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் எப்படி சண்டையிடுவது கிருஷ்ணா? நான் ஒரு யோசனை கூறட்டுமா? கர்ணனிடம் பேசி சமாதானமாக அழைத்து வந்து விடுங்கள். வரவில்லை என்றால் அவனிடம் 2 வரத்தை கேளுங்கள். வரமா? என்னது? முதல் வரம், அவனது சகோதரர்களை அழிக்க கூடாது. 2வது வரம், அர்ஜுனனின் மீது நாகாசுரத்தை ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுங்கள். சரி, நான் கர்ணனிடம் போய் பேசி பார்க்கிறேன். காட்சி 2, குந்தி கர்ணனிடம் சென்று வரம் கேட்டாள். ஒரு உண்மையை கூற போகிறேன். நானே உனது தாய் கர்ணா. காரணம் அறியாமல் செய்த பாவத்தை மறைக்க உன்னை ஆற்றில் விட்ட பாவி நான் தான். நானே உனது தாய் கர்ணா. ராஜமாதாவின் மகனாக பிறந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன். அப்படி என்றால் என்னுடன் வந்து விடு கர்ணா. நானா? இல்லை, என் நண்பன் துரியோதனனுக்கு நான் துரோகம் இழைக்க மாட்டேன் தாயே. அப்படி என்றால் எனக்கு 2 வரங்களை தர வேண்டும். வரமா? கேளுங்கள். முதல் வரம், உன் சகோதரனை நீ அழிக்க கூடாது. அர்ஜுனன் என் முதல் எதிரி. அவனை தவிர மற்றவர்களை நான் அழிக்க மாட்டேன். அர்ஜுனன் உன் சகோதரன் அல்லவா? அவனை அழிக்க உனக்கு எப்படி மனம் வந்தது கர்ணா? துரியோதனன் எதிரி என் எதிரி. 2வது வரத்தை கேளுங்கள். நீ போரில் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும். சரி தாயே, இதை போல் தங்களும் எனக்கு ஒரு வரம் தர வேண்டும். நீங்கள் தான் என்னுடைய தாய் என்று யாரிடமும் கூறக்கூடாது. ஐயோ கர்ணா, நான் பட்ட கஷ்டங்கள் போல் வேறு எந்த தாய்க்கும் வரக்கூடாது. தர்மம் உன்னை காக்கட்டும். போய் வருகிறேன். காட்சி 3, கர்ணனிடம் யாசகம் கேட்டு எந்திரன் மாறு வேடத்தில் செல்லுதல். கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காப்பதற்காக உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்திருக்கிறான். இந்த வஞ்சக வலைக்குள் நீ வீழ்ந்து விடாதே. உன் உடலோடு பிறந்த அவைகள் உன்னோடு இருக்கும் வரை யாரும் உன்னை வெல்ல முடியாது. அவைகளை நீ சேழித்து கொடுத்து விட்டால் பின்னர் அதுவே உன் உயிருக்கு ஆபத்தாக முடியும். மன்னா, தங்களை காண ஒரு வயோதிகர் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள் அவரை. வணக்கம். 'வணக்கம் மன்னா. 'வணக்கம். 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 'வணக்கம்.
அறியாத வயதிலே என்னை நாடி வந்த வயோதிகரே, என்ன வேண்டும் கேளுங்கள். கர்ணா, கர்ணா, கர்ணம் வேண்டும் தருவாயா? விண்ணுலகாதிபதி தேவ நான் ஹலோ. தானத்தில் சேர்ந்தவன் கண்ணன் என்பதை நிரூபித்துவிட்டாயே, நான் வருகிறேன். காட்சி 4. கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் கர்ணன் வீழ்த்தப்படுகிறான். கர்ணன் ரத்த துளிகளுடன் தேரில் சாய்ந்து கிடத்தல் உயிர் போகாமல் தர்மதேவதி கர்ணனை காத்தார். ஹலோ. அர்ஜுனா, வில் விடுவதை நிறுத்து. தர்மதேவதை அவனை காக்கிறது. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஐயோ, தர்மம் இப்படி வீழ்ந்து கிடக்கிறதே. யாட்சிக்கு வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவியாகிவிட்டேனே. யாச்சகமா? எது வேண்டும்? என் உயிர் தவிர என்னிடம் வேறொன்றுமில்லை. நீ செய்த தர்மத்தின் பலனெல்லாம் எனக்கு தாரம் வார்த்து கொடுத்து விடு. அது போதும் எனக்கு. எவ்வளவு சிறந்த சேதிக்கு என்னை ஆளாக்கி விட்டாய். தர்ம பலன் எனது உயிர், இரத்த பலன் எனது உடல். உடலால் தாரை வாழ்ந்த உயிரை நான் உனக்கு அளிக்கிறேன். நான் பெற்ற தர்மமும் பலன்களும் நீ அறிவீர்.
கர்ணா, நீ அழியா புகழோடு முக்தியும் பெறுவாய். நீ என் முத்தியை கற்பிக்க வந்த நீ யார்? நானா? பார். பரந்தாமா, லோகநாயகா, யாருக்கும் கிட்டாத பெரும் பேர் எனக்கு கிட்டிவிட்டது. அர்ஜுனா, இப்பொழுது விடு அம்பை, கர்ணன் இறந்து விடுவான். அம்மா! காட்சி 5. கிருஷ்ணனின் சூழ்ச்சியால் கர்ணன் இறந்து விடுகிறான். இதே இந்த தாய் குந்தி, பஞ்சபாண்டவர்கள், நண்பன் துரியோதனன், மனைவி தர்மதேவதை அலரும் காட்சிகள் இதோ. மகனே, மகனே, கர்ணா, கர்ணா, இவன்தான் கர்ணன், உங்கள் எல்லோருக்கும் மூத்தவன். என்னது? கர்ணன் என் சகோதரனா? ஐயோ, என் சகோதரனையா நான் கொன்றேன்? கிருஷ்ணா, வஞ்சகனே, உன்னால் அல்லவா இந்த உத்தமனை நான் கொன்றேன்? இல்லை, அவன் சூழ்ச்சியால் அழிக்கப்பட்டான். கர்ணா, இறந்து விட்டாயே, நட்பிற்கு உதாரணமாய் திகழ்ந்தாய் நீ. ஐயோ நண்பா! ஐயோ மன்னவா, என் செல்வமே, இறந்து விட்டாயா? நீ இல்லாத இந்த உலகில் நான் மற்றும் எப்படி வாழ்வது? நானும் உங்களோடு வந்து விடுகிறேன். கர்ணா, கர்ணா, நீ ஏனம்மா அழுகிறாய்? 5 மகன்களை மலை போல் வைத்துக்கொண்டு இப்படி கண்ணீர் வெடிப்பது உன் போன்ற தாய்க்கு தகுமா? எனக்கென உலகில் இருக்கும் ஒரே மகனையும் இழந்து தவிக்கும் நான் அல்லவா ஆள வேண்டியவள். எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொன்று விட்டீர்களே. உங்களுக்கு புகழ் உண்டா? மோட்சம் உண்டா? விமோச்சனம் தான் உண்டா? தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதை. தர்மத்துக்கென்று ஒரே மகனை அவதரித்திருந்தேன். அவன் தோன்றியது தர்மம் தலைத்ததே என தாய் நான் பூரித்திருந்தேனே. கிருஷ்ணா, கிருஷ்ணா, அவனையும் வாழ விடாமல் எத்தனையோ சூழ்ச்சி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாய். கருணை கடவுளுக்கு இது அடுக்குமா கிருஷ்ணா? நீ வாழ்வாயா? பிறர் போல் நீயும் புலம்புகிறாயே, என் செயல் விதி மாறி அமையுமா? அது உனக்கு தெரியும். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे